எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நைட் டின்னருக்கு பாப்பாவை வந்து 2 பேரும் பாஸ்தா கேட்டாங்க. அது எப்படின்னா பாஸ்தா மசாலாலாம் போட்டு செஞ்சு கொடுத்தா திங்க மாட்டுறாங்க. சரி ஒயிட் பாஸ்தா செஞ்சு கொடுக்கலாம் க்ரீமியாக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை தான் நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்றதையும் பார்க்கலாமா. பொருள் இந்த பாருங்கள், பாஸ்தா வந்து தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சாச்சு. சில்லி ஃப்ளேக்ஸு, மைதா, உப்பு இல்லாத வெண்ணெய், சீஸு, ஓரிகானோ, அப்புறம் காய்ச்சின பால், அப்புறம் உப்பு. இதுதான் இதுக்கு தேவையான பொருள். பாஸ்தா வெந்துக்கிட்டு இருக்கு. வெந்த உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பாஸ்தா வெந்துருச்சு. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு இப்போ பாஸ்தா எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம இதில் பட்டர் போட்டுடலாம். சட்டி காயட்டும். காய்ச்சோன்னா நம்ம பட்டர் போட்டுக்கலாம். காய்ஞ்சிச்சு பட்டர் போட்டுடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இதில் இப்போ மைதா நம்ம சேர்க்கணும். மெல்ட் ஆனோன்னு மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து மைதாவை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மைதாவை கட்டி இல்லாமல் கலக்கி விட்டுருங்க. கட்டி விடக்கூடாது. கட்டி இல்லாமல் அப்படியே கலக்குங்க. சிம்லே இருக்கட்டும் அடுப்பு. கட்டிலாம் கலக்காச்சு. இதில் வந்து இப்போ பால் ஊற்ற போகிறோம். நம்ம பாலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிண்டிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றி கிண்டி விடுங்க. ஊற்றி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிடுங்க. கிண்டிட்டு இப்போ அடுத்து நம்ம இதில் வந்து அந்த ஓரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸு, உப்பு, பாஸ்தாவை சேர்த்து இறக்க போகிறோம். சீஸும் சேர்க்கணும். இது ஒன்று சில்லி ஃப்ளேக்ஸு கொஞ்சமாக போடுங்க, நிறையா வேணாம், காரமாகிட போகுது. அப்புறம் இந்த ஹெர்ப்ஸ் சேர்த்துக்கலாம். அதுவும் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சேர்த்து கிண்டி விட்டுருங்க. இப்போ அதில் உப்பு சேர்க்க போகிறோம். நம்ம பாஸ்தாவில் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் லைட்டாக சேர்த்தா போதும், ரொம்ப போட்டுறாதீங்க. உப்பு வைக்க ஆரம்பிச்சிடும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. பெப்பர் வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை தேவையில்லைன்னா விட்டுடலாம். நான் போடலை. இப்போ இதை சேர்க்க போகிறேன். சீஸு சேர்த்துருங்க. ஒன்று தானே சேர்த்துருக்கேன். சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கலக்கி விடுங்க. இதில் வந்து ஸ்வீட் கார்னு, குடை மிளகாய், இந்த வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் சேர்க்கலாம். ஆனால் வெஜிடபிள்ஸ் சேர்த்தா இவங்களாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல. ப்ளைனாக தான்